Hi friends, welcome all. நேற்று வீடியோவில் வந்து இந்த பாலிஸ்டர் த்ரெட்டெல்லாம் கட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இன்றைக்கி வந்து பேக் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து 52 கட் பண்ண சொல்லியிருந்தேன். இந்த நூலில் வந்து 12 கட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இதை வச்சு நம்ம எப்படி பேக் பின்னலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஹேண்டில் வந்து கடைகளில் இருக்கும். நீங்கள் இந்த நூல் வாங்கும்போதே இந்த மாதிரி ஹேண்டிலும் வாங்கிக்கோங்க. இது வந்து நீங்கள் சும்மா கட் பண்ணி வைக்காமல் இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சிக்கு இல்லாமல் இருக்கும். நம்ம இதில் ஒன்று எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ கட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, 180 மீட்டரில் 180 சென்டிமீட்டரில் கட் பண்ணியிருக்கேன். இதை எடுத்துக்கலாம். இந்த ஹேண்டிலோட மேலே வைக்கிறோம். இங்கே பார்த்துக்கோங்க, ஹேண்டிலோட மேலே வைக்கிறோம். மேலே வச்சு இது இப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, கீழே எடுத்துகிட்டு வரோம் இல்லையா, இதுக்கு உள்ளே விட்டு இங்கே பார்த்துக்கோங்க, மேலே வச்சு எடுத்துகிட்டு வரோம். இதுக்கு உள்ளே இப்படி விட்டு இதை எடுத்துக்கிறோம். இங்கே நீங்கள் டைட் பண்ண வேண்டாம். இது ரெண்டும் சமமாக வச்சுக்கோங்க. இது சமமாக வச்சுட்டு இது சமமாக வச்சுட்டு அப்படியே இப்படி கொண்டு வாங்க. ஏன்னா நமக்கு வந்து கூட பின்னும்போது மேலே கீழே இருக்குது அப்படின்னா இந்த நூல் வந்து பத்தாமல் போயிடும். அதுக்காக சமமாக வச்சுட்டு நம்ம பண்ணும்போது கரெக்டாக அந்த டிசைனுக்கு கரெக்டாக வருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்ததுக்கப்புறம் இங்கே டைட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இங்கேயும் சமமாக இருக்கும். இப்படி தாங்க, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு முடித்து இப்படி தான் போடுறோம். மேக்ரமே பேக் வந்து எல்லாத்துக்குமே இது தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப். நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு என்ன டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறோம். இது ரெண்டும் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒன்றா பிடிச்சிக்கிறோம். இதை வந்து ஒன்றா சேர்த்திக்கிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த ஒன்றா சேர்த்திட்டு இதை வந்து இதுக்கு மேலே ஹேண்டில் மேலே வைக்கிறோம். நல்லா பார்த்துக்கோங்க, ஹேண்டில் மேலே வச்சு இதை உள்ளே கொண்டு வந்து இதுக்கு உள்ளே விடுறோம். ஹேண்டில் மேலே வச்சுருந்தோம், ஹேண்டில் மேலே வச்சு இதை இப்படி கொண்டு வந்து இதுக்கு உள்ளே விட்டு எடுக்கிறோம். இந்த ரெண்டையும் உள்ளே விட்டு எடுக்கிறோம். நீங்கள் உள்ளே விட்டு எடுக்கும்போது இப்படி வருதுங்களா. இது வந்து நம்ம 12 கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஒரு சைடும் இந்த சைடு 6, பேக்கோட ஃப்ரண்ட் சைடு 6, பேக் சைடு 6ன்னு நம்ம போடுவோம். இப்போ வந்து 2 போட்டிருக்கேன். இன்னும் இதில் 4 பண்ணணும். இது ரெண்டும் சேர்த்திக்கோங்க. இது மேலே வைக்கிறோம், உள்ளே விட்டு எடுக்கிறோம். இங்கே சமமாக இருக்கான்னு பார்த்துட்டு டைட் பண்ணுறோம். சமமாக இருக்கான்னு பார்த்துட்டு டைட் பண்ணுறோம். இப்போ 3 போட்டுட்டோம். நீங்கள் இந்த நாட் மட்டும் உங்களுக்கு போட தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாம் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த ஒரு நாட் போட்டுட்டுங்க, மற்றதெல்லாம் நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். போட்டாச்சு. 2 எடுத்து சமமாக வச்சுக்கிறோம். மேலே வைக்கிறோம். லாஸ்ட் ஒன் மேலே வைக்கிறோம்.
விட்டு எடுக்கிறோம், ரெண்டும் பார்க்குறோங்க. நம்ம உள்ளே போட்டதையுமே அப்படியே டைட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி மேலேயும் கீழே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம லாஸ்ட் பின்னி முடிக்கும்போது கூட அடி போடும்போது நூல் பத்தலை அப்படின்னா நமக்கு வந்து அது ஃபினிஷிங் கரெக்டாக வராது. அதனால தாங்க இந்த இது வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டைட் பண்ணுறோம். மேலே பார்த்திங்கன்னா லூஸாக தான் இருக்கும். நம்ம கீழே இன்னொரு ஸ்டிச் போடுற வரைக்கும் அது லூஸாக தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா 6 அண்ணா போட்டோம். இது 6 போட்டோங்க. இந்த 6 வச்சு இப்போ நம்ம வந்து பின்னல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு 2 இப்போ இதெல்லாம் தள்ளிக்கலாங்க. இந்த ஃபஸ்ட்டு 2 நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு 2 எடுக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு 2 எடுக்கிறோங்க. இந்த 4 இருக்குங்களா, இதில் இங்கே லெஃப்ட் சைடு இருக்கிறத தூக்கி இந்த 3 இது மேலே இப்படி வைக்கிறோம். தெரியுதுங்களா? எனக்கு இப்படி வச்சு சொல்கிறேன். 4 இருக்குங்களா, இதை வந்து லெஃப்ட் சைடு இருக்கிறத நம்ம ரைட் சைடு கொண்டு வரோம். ரைட் சைடு இந்த 4ஆவதாக இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்து இது மேலே எடுத்து இங்கே பார்த்திங்கன்னா இது மேலே இருக்குது, அதுக்கு மேலே இதையை கொண்டு வரும். ஃபஸ்ட்டு 1 எடுத்து இந்த 3க்கு மேலே இப்படி வைக்கிறோம். இங்கே லாஸ்ட் 1 இப்படி எடுத்து அதுக்கு மேலே வச்சு இது மேலே கொண்டு வந்தோம் இல்லைங்களா, கடைசி 1 வந்து நம்ம கீழே கொண்டு போகிறோம். கீழே கொண்டு போய் இந்த கேப்பில் விட்டு எடுக்கிறோம். புரிஞ்சுங்களா? அதே சேம் இன்னொரு முடிச்சு போடுறோம். இப்படி இருக்குங்களா, இதை வந்து நம்ம இந்த பக்கம் இருக்கிறத லெஃப்ட் சைடு இருக்கிறத ரைட் கொண்டு வந்தோம். இப்போ ரைட் சைடு இருக்கிறத லெஃப்ட்டு கொண்டு போகிறோம். இப்படி வச்சுட்டு மேலே இந்த 3க்கு மேலே வச்சிடுறோம். இந்த லாஸ்ட் 1 மேலே எடுத்து இது மேலே கொண்டு வந்தோம் இல்லைங்களா, இதை வந்து கீழே கொண்டு வரும். இது தாங்க ஸ்டிச். இது ஒன்று தான் இந்த பேக் ஃபுல்லாக நம்ம போட போகிறோம். புரிஞ்சுங்களா? பாருங்கள், இன்னொன்று சொல்கிறேன். இந்த 4 இருக்குங்களா, இந்த 4 இருக்குது, இதையே இந்த 4 இருக்குங்களா, இதை எடுத்து லெஃப்ட் சைடு இருக்கிறத எடுத்து இப்படி ரைட்டுக்கு கொண்டு வரோம். மேலே தான் வைக்கிறோம். பாருங்கள், மேலே தான் வைக்கிறோம். இந்த ரைட் சைடில் இருக்கிறத எடுத்து மேலே கொண்டு வந்து இதுக்கு மேலே கொண்டு வரோம். மேலே கொண்டு வந்து உள்ளே விட்டு இந்த இதுக்கு உள்ளே விட்டு இப்படி எடுக்கிறோம். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி இதையை வந்து ரைட் சைடு கொண்டு வரும், சாரி லெஃப்ட்டு கொண்டு வரும். இதை எடுத்து ரைட்டுக்கு கொண்டு வரும். புரிஞ்சுங்க? இதோ சொல்கிறேங்க. இந்த 4 இருக்குது, நம்ம 4 ஜாயின் பண்ணிக்கிறோம். இதையே இந்த 4 இருக்குங்களா, இதில் லெஃப்ட் சைடு இருக்கிறத ரைட்டுக்கு கொண்டு வரோம். மேலே தான் வச்சுக்கிறோம். இந்த ரைட் சைடு இருக்கிறத எடுத்து மேலே வச்சு இதுக்கு உள்ளே விடுறோம். பாருங்கள், இதுக்கு உள்ளே விட்டு இதுக்குள்ளே விட்டு எடுக்கிறோம்.
அப்புறம் இதே எடுத்து லெஃப்ட் சைடு விடுறோம், மேலே வைக்கிறோம். 3க்கு மேலே வைக்கிறோம். இதே எடுத்து உள்ளே விட்டு இப்படி தாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். தெரிஞ்சுங்களா? இப்போ உங்களுக்கு இதை முடிச்சு போடணும் அப்படின்ட்டு இது சொல்லி கொடுத்தேன். இங்கே வந்து இங்கே கேப் இருக்குது இல்லைங்களா? இது வந்து ஃப்ரண்ட் டிசைனுக்காக தான் ப்ரௌன் வச்சுருக்கோம். சைடு சுற்றி வரக்கு வந்து இந்த த்ரெட்டு. இதில் வந்து 52 பீஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா? ஒரு சைடு வந்து நம்ம அதில் வந்து 64, மொத்தம் 64 இருக்குது அப்படின்னா அதை வந்து 2ஆக பிரிச்சுக்கிறோங்க. ஒரு சைடு 32, இன்னொரு சைடு 32. இது வந்து நீங்கள் இப்படி பிரித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஹேண்டில் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அளவாக இந்த த்ரெட்டு போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு டைட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது இது போட்டோம் இல்லைங்களா? இந்த ப்ரௌன் கலர் போட்டோம் இல்லையா? அதே மாதிரி சேம் பேட்டர்ன் தாங்க. இதை வந்து மேலே வைக்கிறோம், உள்ளே விட்டு எடுக்கிறோம். உள்ளே விட்டு எடுத்துட்டு இங்கே பார்த்தீங்களா, அப்படியே டைட் பண்ணியிருந்தோன்னா இது மேலேயும் கீழே இருந்திருக்கும். இதை வந்து நம்ம கரெக்டானு வச்சு பார்க்குறோம், அளவு கரெக்டானு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு சரி, மேலே வைக்கிறோம். இந்த பக்கம் 3 வச்சுருக்கோங்க, இந்த பக்கம் 3 வைக்கலாம். ஏன்னா ஒரே மாதிரி ஹேண்டில் வச்சா தான் நல்லாயிருக்கும். இந்த பக்கம் 3 வச்சுருக்கோன்னா இங்கேயும் 3 வைக்கலாம். மேலே வைக்கிறேன், அடியில் கொண்டு வரேன், இதுக்கு உள்ளே விட்டு எடுக்கிறேன். மேலே வைக்கிறேன், உள்ளே விட்டு இதை வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, சமமாக இருக்கா அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு சொல்லி தரணும்னு சொல்லிட்டு கீழே வச்சு எடுத்துகிட்ருக்கேன். இதே உங்களுக்கு வந்து நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஹேங்கரில் நீங்கள் மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா நான் இந்த பக்கம் 3 பண்ணியிருக்கேன், இந்த பக்கம் 3 பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னும் கூட ஒன்று நம்ம அட்டாச் பண்ணலாம். ஏன்னா இது லூஸாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஹேண்டில் பார் வந்து இப்படி கொஞ்சம் லூஸாக தான் வேணும்னா இப்படியே விட்டுக்கலாம். இல்லை டைட்டாக வேணும்னா நீங்கள் இன்னொன்று கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து எவ்வளோ ஆட் பண்ண முடியுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த 2 பக்கம் இன்னும் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். மேலே வைக்கிறேன்,
விட்டு எடுத்தாச்சு. மேலே வைக்கிறேன். உள்ளே விட்டு எடுத்தாச்சு. இது வந்து ஹேண்டில் நம்ம வச்சாச்சு. இப்போ ஒரு பேக்கோட ஹேண்டில் நம்ம வச்சுட்டோம். இனி அந்த ரவுண்டு கொண்டு வரோம் இல்லைங்களா, சுற்று கொண்டு வருது எப்படின்னா, இந்த கடைசி 2 இருக்கு இல்லைங்களா, இதில் நம்ம ஒன்றை எடுத்துடுறோம். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த கடைசியில் இருக்கிற ஒன்றை நம்ம எடுத்துடுறோம். அதே மாதிரி இந்த கடைசியில் இருக்கிற ஒன்று எடுத்துடுறோம். இங்கே 2 பக்கமும் இந்த கார்னரில் இருக்கிற ஒன்று நம்ம எடுத்துடுறோம். இங்கே ஒன்று எடுத்துட்டோம். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த 2 இது இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம எடுத்துடுறோம். அதே மாதிரி இங்கே 2 இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து இந்த லாஸ்ட்டு ஒன்று நம்ம எடுத்துடுறோம். இப்போ 2 எடுத்துடுறோம். இது வந்து சென்டர், இது வந்து உங்களுக்கு சென்டர். இதில் 2லேயுமே லாஸ்ட்டு எடுத்தாச்சு. இப்போ இதில் தான் நம்ம வந்து மீதி த்ரெட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து இதில் தான் அட்டாச் பண்ண போகிறோம் அந்த சுற்று வரதுக்காக. இப்போ இங்கே போட்டோம் இல்லைங்களா, அதே சேம் பேட்டர்ன் இங்கே நம்ம பிடிச்சிக்கிறோம். எடுத்துட்டு இந்த நூலுக்கு மேலே, இங்கே ஹேண்டில் மேலே வச்சு பண்ணோம் இல்லைங்களா, அதே வந்து இந்த நூல் மேலே வச்சு பண்ணுறோம். இந்த நூல் மேலே வச்சு இதுக்குள்ளே விட்டு எடுக்கிறேன். இதை வந்து எப்பவுமே இதை பார்த்துக்கோங்க, இதை செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த சைடு 9 ஜாயின் பண்ண போகிறேங்க. மேலே வைக்கிறேன். நீங்கள் வந்து இது உங்களுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரீ டைமில் உங்களுக்கு எந்த பிளேஸில் உட்காந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே உட்காந்து பண்ணுங்கள். தண்ணி, ஸ்நாக்ஸு, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட்டு உங்கள் போரிங் டைமில் நீங்கள் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு டைம் போகிற மாதிரியும் இருக்கும், வீட்டிலேருந்தே ஒரு பிஸ்னஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். இப்போ மேக்ரமே பேக் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குங்க. இது எங்கே பார்த்தாலும் மோஸ்ட்லி மேக்ரமே பேக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இது வாஷபிள், ஈஸியாக இருக்குது. இது வந்து லஞ்ச் பேக் கூட யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. குழந்தைகளுக்கு நம்ம லஞ்ச் பேக் கொடுக்குறோம் அப்படின்னா எப்படியும் குழம்பு, ரசம் எது கொடுத்தாலும் சிந்திட்டு வந்துடுவாங்க. அதில் ஃபுல்லாக கொட்டிடும். அது வாஷ் பண்ணுறக்குள்ளே எப்படிடா மார்னிங் ஸ்கூல் போகிறக்குள்ளே காஞ்சிருமா அப்படின்ட்டுலாம் திங்க் பண்ணிகிட்ருப்போம். பட் இது அப்படின்னா நீங்கள் டேப் ஓப்பன் பண்ணால் மட்டும் போதுங்க, அதே வந்து அந்த கேப்பில் எல்லாமே வந்து நமக்கு போயிடும். வாஷபிளும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கவலையே இல்லை, பார்க்குறக்கும் அழகாகவும் இருக்கும். உங்களுக்கு அதே வந்து ஒரு பிஸ்னஸ் ஆட் பண்ண மாதிரியும் இருக்கும். இப்போ உங்கள் குழந்தைகளுக்கு இதில் வந்து நீங்கள் லன்ச் கூட எல்லாம் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா பார்க்குறக்கு அழகாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அப்புறம் இது வந்து அவங்களும் கேட்பாங்க, இது யார் பண்ணது, இது எங்கே வாங்கினேன்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா தான் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கும் ஒரு கூட வேணும்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட அவங்க கேட்குறாங்க. என்னோடய பசங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்குறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கூட இது பண்ணித்தரலாம். அவங்க பிஸ்னஸும் வந்து நல்லா டெவலப் ஆகும். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறாங்களா, அவங்களுக்கு லன்ச் பேக் இதில் பண்ணி கொடுங்க. ஆஃபீஸில் எல்லாம் பார்த்துட்டு பேக் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு, ஏன்னா இது வந்து நீங்கள்
டிஃபன் கேரியர்லாம் வச்சிங்கன்னா கொட்டாத மாதிரி க்ரிப்பாகவும் பிடிச்சிக்கும். இப்போ வண்டியில் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா நம்ம லஞ்சு பேக் அப்படின்னா அதில் வந்து டைட்டாக வச்சு கொடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். அப்படியும் எப்படியும் கொட்ட தான் செய்யும். அதுவும் மழை டைமெல்லாம் பார்த்திங்கன்னா லஞ்ச் பேக்கில் எல்லாம் சேர் அடித்து தான் கொண்டு வருவாங்க. இதே கூட இந்த இதில் அப்படிங்கும்போது உங்களுக்கு பார்க்குறக்கு நீட்டாகவும் இருக்கும். பேக்கு வாஷபிளும் கூட அழகாகவும் இருக்கும். உங்கள் பிஸ்னஸ்க்கு குழந்தைங்க ஹஸ்பண்ட் இவங்களே வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்குங்க. ஏன்னா அவங்க ரெகுலராக எடுத்துகிட்டு போகும்போது பார்க்குறக்கு நல்லாவும் இருக்குது. உங்களுக்கு இது வெளுத்தும் போகாது, எவ்வளோ வாஷ் வேணாலும் பண்ணிக்கலாம், கிழிஞ்சும் போகாது. ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் தாங்க. ஏன்னா நமக்கு இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். இந்த த்ரெட்டும் பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ஆனால் நீங்கள் ஒர்க்கும் வந்து பர்ஃபெக்டாக ஃபுல்லாக எல்லாம் முடிக்கிறீங்க அப்படின்னா, பார்க்குறக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வச்சு நம்ம சேல் பண்ணலாங்க. 1 2 3 4 5 6 7 8 முன்னாடி வீடியோலையும் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நம்ம ஒரு ஒர்க்கு பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ப்ராஃபிட் வர மாதிரி இருந்து நம்ம பண்ணுறோம்னா நமக்கும் ஹாப்பியாக இருக்கும், வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இதே வந்து ப்ராஃபிட் எதுவும் இல்லை, சும்மா எனக்கு வேலை தான் அதிகம், பட் அதில் எந்த ப்ராஃபிட்டுமே இல்லை அப்படின்னா நம்ம பண்ணுறதே வேஸ்ட்டுன்னு நினைப்போம். பட் இந்த மேக்ரமே த்ரெட்டில் வந்து நீங்கள் பேகு, லஞ்சு கூட, பிக்னிக் கூட இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா பார்க்குறக்கு அழகாகவும் இருக்கும், உங்களுக்கு டைம் போகிறதும் தெரியாது. வீட்டில் இருந்தே வந்து நம்ம ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு 2 days or 3 daysக்கு நீங்கள் ஒரு கூட நீங்கள் போட்டால் கூட நல்ல ப்ராஃபிட் தாங்க. பார்த்திங்கன்னா இது வந்து இந்த சைடு 9 த்ரெட்டு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். சேம் இதே மாதிரி அந்த பக்கம் நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த லாஸ்ட் ஒன் எடுத்து இல்லைங்களா, இந்த லாஸ்ட் ஒன்னில் வந்து இதுலேயும் நம்ம 9 த்ரெட் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். இது ஒன்று எடுத்துக்கிறேன். அப்புறம் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா இதில் தேங்காய் பழம்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகலாம், பார்க்குறக்கு அழகாகவும் இருக்கும். நம்ம கோயிலில் போய் நின்றுட்டு கவரில் ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் வந்து தேங்காய் பழம்லாம் கவரில் வாங்கிட்டு போகிறோம், கூட்டமாக இருக்குது அப்படின்னா அந்த கவர் கரெக்டாக நம்ம கைக்கு வந்து சேருதானே நம்ம வேண்டுதல் கூட மறந்துடுங்க. நான் கொடுத்த கவர் வந்துருச்சா, ஏன்னா அப்போ தான் அங்கேயும் பார்த்தா நம்மளை மாதிரியே ஒரு 10 பேர் அதே சேம் கவர் கொடுத்துருப்பாங்க. அந்த கவர் நம்ம கைக்கு வந்து சேர்றதுக்குள்ள சாமி என்னோடய வேண்டுதல் கூட மறந்துருச்சு, எனக்கு ஒரு தேங்காய் பழ கவர் வந்தால் போதுங்கிற மாதிரி மனசில் வேண்டிட்டு நின்றுட்டுருப்போம். இது இந்த கூடை இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக நீங்களே பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா பார்க்குறக்கு அழகாகவும் இருக்கும். யாராவது கேட்டால் கூட நம்ம சொல்லலாம், நான் தாங்க பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு கஸ்டமைஸ் கூட நீங்கள் பண்ணி தரலாம். வயசானவங்க பார்த்திங்கன்னா இப்போல்லாம் அதிகம் பேக் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி மேக்ரமே பேக்கில் வந்து அவங்களோட திங்ஸ்லாம் வச்சு எடுத்துக்க நீட்டாகவும் இருக்கும்ன்ட்டு அவங்களும் வந்து இந்த மாதிரி பேக்ஸ் தாங்க அதிகம் விரும்புவாங்க. நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து பார்த்துட்டு பேக் சூப்பராக இருக்குது, நான் ஃபினிஷ் கூட பண்ணல, பார்த்துட்டு இது த்ரெட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்குறக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் மறுநாள் சர்ச் போனோம், எனக்கு பைபிள் போட வேணும், ஸோ அதனால் இதை கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் அதை வீடியோ போடலான்ட்டு இருந்தாங்க, ஏன்னா முடிச்சுட்டு பேக் வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் பண்ணியிருக்கேன், ஆனால் எதுவும் வீடியோ போட்டதில்லை. மற்ற வீடியோஸ் தான் நான் போட்டுட்ருப்பேன், இந்த பேக்கோட வீடியோலாம் போடுறதில்ல. அதுக்கப்புறம் தான் சரி என் அக்காலாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தாங்க இதில் வந்து சரி நம்மளும் பேக் இந்த வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் வீட்டில் சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு தான் இது வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். சரி என்ன மாதிரியே நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் வந்து வீட்டில் என்னடா பண்ணுறது, இப்போ பாரு சும்மா இருக்கேன்னு சொல்லி எல்லோரும்
சொல்லிகிட்ருக்காங்க, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும், குழந்தைகளுக்கு ஏதாவது விற்றுட்டு வந்தால் கூட இன்னும் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கணும், இல்லைனா அத்தை மாமா கிட்ட தான் கேட்கணுன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறோம், இல்லைன்னா அக்காவை பார்க்க, தங்கச்சியை பார்க்க, அந்த மாதிரி போகும்போது வீட்டில் என்ன காசு கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாங்கிட்டு போகணும். நமக்கு பிடிச்சது நிறையா இருக்கும், அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும், வாங்கிட்டு போகலான்னு நினைப்போம். ஆனால் நம்ம கையில் காசு இருக்காது. அவங்களுக்கு அது பிடிக்கும், காசு கொடுங்க வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களையும் வீட்லேயும் அவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. போன்னு சொல்கிறதே பெருசு, இதில் அவங்கக்கிட்ட அது வேணும் இது வேணும் காசு கேட்டுட்ருக்கும்போது அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதே நீங்கள் வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு குட்டி குட்டி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வர ப்ராஃபிட்டில் நீங்கள் வீட்டையும் பார்த்துக்கலாம். வெளியே ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு பிடிச்சது என்னவோ அதை நீங்கள் செய்யலாம். நீங்கள் இந்த பேக்ஸு கூட ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கிஃப்டாக கூட நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8. இப்போ இது பேக்கோட ஒரு சைடுங்க, இது ஒரு சைடு. நம்ம மொத்தம் 64 பீஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் ஒரு சைடு 32, இன்னொரு சைடு 32. இங்கே 32 இருக்கான்னு நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32. 32 இருக்குங்க. இந்த சைடு 32, அந்த சைடு 32. இது லூஸாக தாங்க இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் போடுற வரைக்கும் இது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். நம்ம இந்த சென்டர் ஒர்க்கு இதை போட்டிருந்தோம் இல்லைங்களா, அவங்களுக்கு இது தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டிருந்தேன். நம்ம எப்போவுமே கூட போடும்போது சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா தாங்க அது கரெக்டாக இருக்கும். நான் இது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணேன். சரிங்க, இப்போ இங்கேருந்தே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம பேக்கோட ஃப்ரண்ட் இது பேக் சைடும் அட்டாச் பண்ணணும். அப்போ அதை அட்டாச் பண்ணுறதுக்காக தான் நம்ம இங்கே நூல் விட்டுறோம். இப்போ ரெவண்டாக எடுத்து நாங்கள் பண்ணுறோம். இந்த இது பார்த்தீங்க இல்லையா, இது எப்படி சொன்னேன்னு பார்த்தீங்க இல்லையா, ரெண்டாக எடுத்து பண்ணுறோம். அப்போ இந்த 2 இப்படி எடுத்து பண்ணுறோம் இல்லையா. ஸோ அது நம்ம ஃபஸ்ட்டு 2 விட்டுடுறோம். ஏன்னா இதை பேக் சைடு கூடைக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த 2 விடுறோம். இந்த 2 விட்டால் தான் அந்த சைடு இருக்கிற பேக்கோட அட்டாச்சில் நம்ம சேர்த்திக்க முடியும். ஸோ இந்த 2 விட்டுடுறேன். இந்த 2 விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு இது தள்ளி தள்ளி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். நமக்கு 4 தான் வேணும். ஸோ அப்போ அந்த 4 வச்சு நம்ம பண்ணுறோம். பார்த்திங்கன்னா இது 4 இருக்குங்களா, இந்த 2 விட்டுடுறோம். இதில் 1 இப்படி தனியாக இருக்குன்ட்டு இது பண்ண வேண்டாங்க, நமக்கு 4 வேணும். 1 2 3 4. ஃபஸ்ட்டு 2 விட்டுட்டோம், நல்லா பார்த்துக்கோங்க. 2 விட்டுட்டோம், இது ஜாயின் பண்ண இந்த ஒன்றும் இதையும் 2 விட்டுட்டோம். இந்த 4ல் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடு இருக்கிறத மேலே வைக்கிறோம். இங்கே கீழே இருக்கிறத எடுத்து அடியில் கொண்டு இங்கே விட்டுறோம். சேம் அதே மாதிரி இதையும் லெஃப்டில் விட்டு இதைய இதுக்குள்ளே விட்டு எடுக்கிறோம். ஈஸி தாங்க. இது ஒரு ஸ்டிச் நம்ம போட்டுட்டோங்களா. இது 2 ஆல்ரெடி நம்ம
ஃபஸ்ட்டே வந்து விட்டுருந்தது, இது 2 விட்டுருந்தது. இந்த 4 போட்டாங்களா, இதை வந்து நீங்கள் தனியாக இப்படி வச்சுக்கோங்க. அடுத்தது 4 எடுக்கிறோம். இது 4 எடுத்துட்டு இதை மேலே கொண்டு வரோம். இதை மேலே கொண்டு வந்து இதுக்கு அடியவே விடுறோம். இது மேலே கொண்டு வரோம். இந்த ஒரே ஸ்டிச்சு தாங்க பேக்கு ஃபுல்லாக நம்ம பண்ண போகிறோம். இது 4. ஆனால் நம்ம இது 4 நாள் இருக்கான்னு நம்ம கரெக்டாக பார்த்துக்கணுங்க. ஏன்னா இது மிஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் கூடயும் வந்து மிஸ் ஆகும். இந்த 4 எடுக்கிறோம், மேலே வைக்கிறோம், இது எடுக்கிறோம், உங்களுக்கு வந்து கூட டைட்டாக வேண்டாம், எனக்கு லூஸாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து டைட் பண்ண வேண்டாம், இதை நீங்கள் கொஞ்சம் லூஸாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த 4 அடுத்தது 4 எடுக்கிறோம். அடுத்த 4 எடுக்கிறோம். அடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் போடுற வரைக்கும் இது கொஞ்சம் லூஸாக தாங்க இருக்கும், அதை வந்து நம்ம இந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம். அடுத்த 4 பார்த்திங்கன்னா இதை வந்து இதோட ஃபஸ்ட்டு ஸ்டிச் நம்ம போட்டோம். இந்த சைடு முடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் இப்போ இங்கே ஒன்று ஆல்ரெடி விட்டுருந்தோம் இல்லைங்களா, இதில் தான் வந்து இந்த எல்லா த்ரெட்டும் இதில் தான் ஜாயின் பண்ணோம். இந்த ஒன்று பக்கத்தில் இருக்கிற ஒன்றும் விடுறோம், இந்த 2 எண்ணம் விடுறோம். பார்த்துக்கோங்க, இது வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தது, இது 2ம் விடுறோம். விட்டுட்டு 4 எண்ணம் எடுக்கிறோம். 4 எடுக்கிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது கொஞ்சம் இதாக இருக்குங்க, அதுக்கப்புறம் வந்து ஈஸியாயிடும். பின்னல் போட்டு பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். எனக்கு
ஸ்டாண்டில் மாட்டி நின்றுட்டே பண்ணுற கை ரொம்ப வலிக்குது, கால் ரொம்ப வலிக்குது, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணாமையே நம்ம அதுலேருந்து பின்வாங்குறோன்னா அது அப்புறம் வேஸ்ட்டாக போயிடுங்க. அதனால ஃபஸ்ட்டு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, நம்ம இந்த ப்ளேஸில் உட்காந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து பண்ணணும். எடுத்தாச்சு. அடுத்தது 4. நம்ம ஒர்க்கை பர்ஃபெக்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வைக்கிறதாங்க ப்ரைஸ். அந்த மாதிரி மைண்டில் வச்சுட்டு நம்ம பர்ஃபெக்டாக ஒர்க்கை முடிக்கிறோம் அப்படின்னாவே நமக்கு அதே ஒரு ஆசையாக இருக்கும். நம்ம ஒர்க்கை வந்து இவ்வளோ சூப்பராக வந்திருக்கா, அடுத்தது வேறு டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நிறைய ஐடியாஸ் வரும். பட் இது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்கு இருக்கும். அதுவும் ஆல்ரெடி கூடையெல்லாம் போட்டுட்ருக்கீங்கன்னா அந்த கூடையை வாங்குகிறாங்க, பட் அவ்வளோ ட்ரெண்டிங் இல்லைங்க. இந்த மாதிரி மேக்ரமே த்ரெட்டில் வந்து நீங்கள் போடுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து, அதுவும் பழைய கஸ்டமராக இருக்காங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக ஆர்டர்ஸ் நிறைய வருங்க. அதுவும் ஹவுஸ் ஒய்ஃப் நீங்கள் வந்து கடைக்கு எடுத்துகிட்டு போகிறக்கு, பால் வாங்க போகிறக்குலாம் இது வெளியே வந்து இப்போது பால்காரண்ணா வராங்கன்னா ஒரு பாத்திரம் வைக்கிறோம் இல்லைங்களா, அதே வந்து அந்த பாத்திரத்துக்கு அளவாக கூட நீங்கள் ஒரு பேக் செஞ்சு வைக்கிறீங்கன்னா அவங்களே கேட்பாங்க, இந்த பேக் நல்லாயிருக்கு, இது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஒரு ஆட் கொடுத்த மாதிரியே இருக்குங்க. ஏன்னா நம்ம கேட்லேயே வந்து அந்த பேக் மாட்டி வைக்கும்போது பிஸ்னஸ் டெவலப் பண்ண மாதிரியும் இருக்கும், நம்ம பால் வாங்குறதுக்கு அந்த பேக் மாட்டி விட்ட மாதிரியும் இருக்கும். நம்ம ஒரு ஒர்க்கை எடுத்து பண்ணும்போது கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணுங்க. கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிவிட்டு இல்லை என்னால் முடியல அப்படின்னா நம்ம எதுவும் பின்வாங்கக்கூடாது. நம்ம இது கண்டிப்பாக பண்ணுறோம், நம்மளால் முடியலனாலும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த இதை வந்து வீட்டில் இருந்தே உங்களுக்கு போரிங் இல்லாமல் இருக்கும். ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கீங்களா, அத்தை மாமா ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காங்களா, சும்மா இருக்கா, டிவி பார்த்துட்ருக்கா, ஃபோன் பார்த்துட்ருக்கான்னு நீங்கள் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுங்களேன், அவங்களே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ இதை பாருமா, இந்த பாத்திரம் தானே நான் கழுவிக்கிறேன், இந்த நைட்டுக்கு தானே தோசை சுடுறதா இட்லி ஊற்றுறதா அப்படின்ட்டு உங்ககிட்ட அவங்களே வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வேலையும் வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணுற, இதே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சப்போர்ட்டும் கிடைக்குங்க. நம்ம வந்து ஒரு விஷயம் நமக்கு பிடிச்ச ஏதாவது பண்ணிகிட்ருக்கோம், ஆர்வமாக பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களாலேயும் முடியும். இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் போட்டுட்டேன். பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு 2 விட்டுருந்தேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து 2 விட்டுருந்தேன். இப்போ செகண்ட் லேயர் போடும்போதும் நம்ம வந்து 2 விட்டுடலாம். ஏன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் இது வந்து பின்னல் போட்டு வரும்போது ரெவெண்டாக விட்டுட்டே தான் இந்த பின்னல் நம்ம இந்த சேம் பேட்டர்ன் போட்டு இல்லைங்களா அந்த மாதிரி பின்னல் போட்டே வருவோம். சரிங்களா, இது வந்து ஃப்ரண்ட் சைடு. இதே மாதிரி தான் நான் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், சேம் அதே தான். நடுவில் வந்து 6 போட்டங்களா, அப்புறம் இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4, இதில் வந்து ஜாயின் பண்ணி இதில் 9 ஆட் பண்ணோம், இந்த பக்கம் வந்து ஜாயின் பண்ணி 9 ஆட் பண்ணோம். அந்த ஆட் பண்ணது எல்லாமே சேம் அதே பேட்டர்னில் தான் வந்து டிசைன் போட்டிருக்கேன். இப்போ வந்து இங்கே ரெவெண்டாக விட்டுட்டு ஃபஸ்ட்டு 2 விட்டுட்டு இந்த டிசைன் இந்த இது பேட்டர்ன் ஃபஸ்ட்டு லேயர் போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 2 விட்டுட்டு தேர்ட் லைன் போட்டிருக்கேன். தேர்ட் லைன் முடிச்சதையும் அதுக்கும் வந்து 2 விட்டுட்டு ஃபோர்த் லைன் முடிச்சதையும் 2 விட்டுட்டு, நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து இங்கே 2 விட்டுட்டு தான் நம்ம போட்டுட்டு வரோம். சரிங்களா, நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இது வந்து 2 சைடு இப்படி போட்டிங்கன்னா இதாகும். இது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஜாயின் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருந்து நம்ம அதிக லாபம், இதில் வந்து லாபம் கம்மியெல்லாம் இல்லைங்க, இது வந்து அதிக லாபம் தரக்கூடிய ஒரு ஒர்க்கு தான். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பீங்க. இது வந்து 100% வேல்யூவான ஒர்க்கு தாங்க இது. ஏன்னா இது பார்க்குறக்கும் நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை வாங்கிப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு வீட்டில் இருந்தே அதிக லாபம் தரக்கூடிய ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம்.